ஒரு பஃப் கை கேட்டுருந்தீங்க இல்லையா, இது வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 16 இருக்குது. இந்த பக்கம் பார்க்கணுன்னா 1 மீட்டருக்கு மிச்சமாக இருக்கும், 40 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் 40 இதில் பாதி அளவு இருக்குது இல்லையா, இதனோட டபுளாக வச்சுக்கணும். கீழே வந்து 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் மேலே வந்து 1/4 இன்ச்சு மேலே, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு மேலே. சாதா கைக்குனா இந்த அளவு போட்டால் விட போதும். பஃப் கை வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே நீட் வரணும். நம்மளுக்கு எவ்வளோக்கு பஃப்பு வந்து ஃபில்ட்டு வைக்கிறோமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஒரு 7 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 8 இன்ச்சு வச்சுங்க. 7 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 8 இன்ச்சு நேராக இந்த அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மடிப்புக்கு இந்த அளவு வரணும். இந்த பாயிண்ட் வச்சுருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். இந்த பாதி அளவில் மீதி பாதி அளவு அந்த பக்கம் இருக்கணும். பஃப்பில் நம்ம வளைக்க சொல்லும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. 2வது பாயிண்ட் வந்து இந்த அளவு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். இதே அளவு இங்கேயும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். சரிங்களா, இந்த அளவு வந்து பாதி அளவு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். இங்கேருந்து பாதி அளவு மீதி பாதி அளவு ஃபில்ட்டுக்கு நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா நம்ம ஃபில்ட்டுக்கு வைக்கிறோமோ இந்த பக்கமும் பாதி இருக்கணும், இந்த பக்கமும் பாதி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபில்ட்டு வந்து கரெக்டாக வரும். இதுலேருந்து பாதி அளவில் வெளியே வர வச்சுக்கோங்க. ஷேப்லாம் அதே மாதிரி தான். நம்ம ஃபில்ட்டு எவ்வளோ வேணுமோ, கம்மியாக வேணும்னா கிட்ட வந்துடணும், அதிகமாக வேணும்னா வெளி பக்கமாக வரணும். சரிங்களா, எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் தனியாக எடுத்துக்கணும். நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். 2 பீஸ் இருந்ததுன்னா தனித்தனியாக பிரிச்சுட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. லென்த் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் ஃபில்ட்டே வைக்க முடியும். இந்த 2வது பாயிண்ட் அளவு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணோன்றதுனால கொஞ்சோண்டு பாயிண்ட் வச்சுக்கணும். நம்ம வந்து துணி வச்சு கட் பண்ணோன்னா இது எடுத்துங்க. இந்த காராபாகம் இருக்கு இல்லையா, இந்த கரைபாகம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுங்க. இங்கே சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சுருக்கமாக இருக்குது இல்லையா, அப்படி உங்களால் சரி பண்ண முடியலன்னா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருந்து கட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இந்த பாயிண்ட் வச்சுங்க, இந்த பக்கம் பாயிண்ட் வச்சுங்க. இது வந்து பஃப் வைக்கிறதுக்கு டபுளாக மடித்து வச்சா மட்டும்தான் உங்களால் பஃப் வைக்கணும். கம்மியாக வச்சிங்கன்னா பஃப்பு வராது. உங்களுக்கு வந்து மீதி அளவு வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு பக்கமாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் வச்சுக்கணும். இது பட்டிக்கு டாப்புக்கு இது பப்பு வைக்கிறதுக்கு இது பட்டிக்கு